வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி நடைபெறுவது இன்றைக்கு அதிவேகமாக நடைபெறுகிறது. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு மாநிலங்களே பல பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்றைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி கடைசி நாள். பல மாவட்டங்களில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல் பாதி 50% கூட ரிட்டர்ன் ஆகல. அவங்க ஆளுகளை தேடி கொடுக்க வேண்டியிருக்கு. கிராமங்களில் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 10 வீடு இருக்கு, இன்னொரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 10 வீடு இருக்கு. அங்கே இருக்கவங்க புலம்பெயர்ந்து வேறு எங்கேயும் சென்று விட்டால் அந்த விலாசத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கு. இதெல்லாம் 30 நாள் கால அவகாசத்துக்குள்ள முடியாது. அதுதான் எங்களுடையது. எனவே போதுமான கால அவகாசம் ஒரு 3 மாசம் 2 மாசம் 3 மாசம் வச்சுக்கிட்டா வேண்டிய நபர்களை நன்றாக தீர விசாரித்து சேர்க்கலாம். எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எனவேதான் தேர்தல் முடிந்த பின்னர் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்தோம். அவசர கதியிலே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 30 நாள்ல பண்றதுக்கு இன்னைக்கு ஏன் 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தற்கொலைக்கு இவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களா? பிஎல்ஓக்கள் தங்களுக்கு கிடைத்த தங்களால் தாங்க முடியாத மன உளைச்சலால் இப்ப பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் அவங்க அந்த ஃபாரத்தில் பூர்த்தி செய்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கன்வாடிக்கு போய் சமையல் செய்து விட்டு அதற்கு பிறகு திருப்பி வேலைக்கு வர வேண்டும். ஓய்வே இல்லாமல் 15 நாள் வேலை பார்த்தால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவார். எனவேதான் நாங்கள் போதிய அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர ஒவ்வொருவரையும் தற்கொலைக்கு தூண்டாதீர்கள் என்று சொல்லுகிறோம்.